பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளுக்குரிய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் ஒன்றை சொல்லுகிறேன். நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்கள் அறிக்கையிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்களேன், அநேக பேர் அநேக காரியங்களை அறிக்கையிடுவார்கள். ஆனால் அவருடைய அறிக்கை இடுதல் எல்லாம், அந்த கன்ஃபெஷன் எல்லாம் நெகட்டிவாகவே இருக்கும். பாருங்களேன், எனக்கு அது நடக்காது, எனக்கு இது நடக்காது, எனக்கு அந்த காரியம் வாய்க்காது என்று சொல்லி தவறான காரியங்களை அறிக்கையிடுவார்கள். அந்த பைபிள் சொல்லுகிறது, உங்கள் நம்பிக்கையை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை? இயேசுவால் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும், இயேசுவால் எனக்கு இந்த வாசலை திறக்க முடியும், இயேசுவால் என் குடும்பத்திற்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், ஆபிரகாமுக்கு வயதாயிடுச்சு, சாராளுக்கு வயதாகி, 2 பேருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே, அவர்கள் வயதான ஒரு காலத்தில் அவர்கள் சரீர பலவீனத்தோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கூட வாக்குத்தத்தத்தை அவர்கள் அள்ளத்தட்டாமல் அந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்தார்கள். ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தில் உறுதியாக இருந்து கர்த்தர் செய்ய வல்லவர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் அவன் நம்பினான். இந்த நாளில் எந்த சூழ்நிலை ஆனாலும் அவர் மேலே நம்பிக்கை வைத்து உறுதியாய் நீங்கள் அறிக்கையிடுங்க. இயேசுவால் இது கூடும், கர்த்தரால் இது கூடும் என்று அறிக்கையிடுங்க. அறிக்கையிடுகிற உங்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருந்து அதை உங்கள் கண்களால் காணும்படி செய்வார். ஒரு நாளும் தவறான காரியங்களை அறிக்கையிடாதீங்க. மற்றவங்க சொன்ன வார்த்தைகளை தலைக்குள்ளே போட்டு அதையே நீங்கள் அறிக்கையிடாதீங்க. வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிக்கையிடுங்க. வசனம், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்றால் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சோர்ந்து போகாதீங்க, அறிக்கையிடுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருந்து உங்களுக்காய் யாவையும் செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.